அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் தாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில விஷயங்கள் நாம் ஓரளவுக்கு முயற்சி எடுத்தால் கூட அது ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடுவோம். சில நேரங்களில் பார்த்தோம்னா ரொம்ப போராடுவோம். அது வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நமக்கு எதிர்காலத்துக்கு ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாழ்க்கைங்கிற சில விஷயத்தில் கூட அப்படி தாங்க ஆச்சுங்களா. திருமண வாழ்க்கையை கூட பண்ணுவோம், நல்லா தான் போயிட்டுருக்கோம். சில நேரங்களில் பார்த்தோன்னா சம்மந்தமில்லாததுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வரும். நம்ம அடுத்தவங்க நல்லதே பண்ணியிருப்போம், ஆனால் அவங்களாலேயே நமக்குடைய குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாகிறதுக்கு அவங்களே ஒரு காரணமாக இருப்பாங்க. இப்படி நம்ம எப்படி தான் கரெக்டாக இருந்தாலும் ஆனால் சில பிரச்சனைகள் சில நேரங்களில் தானாக வரும். சில நேரங்களில் ஆரோக்கியம் அப்படி தான். இதெல்லாம் ஏன் அப்படி நமக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் தாங்க. சரிங்களா. அந்த பெயர்ச்சிகள் நமக்கு சாதகமான இடத்துல ஒரு கிரகம் மாற்றங்கள் பாவகம் மாறும்போது சில வாய்ப்புகள் நல்லதாக இருக்குது. சில நேரங்களில் அது பாதகமான இடங்களுக்கு போகும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படி இந்த ஏப்ரல் மாதத்தில் பொறுத்த வரைக்குங்க கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக 12ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார். 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அதாவது கேது பகவான் இருக்குங்க. 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அதே மாதிரி செவ்வாய் பார்த்துட்டோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அப்படின்னா 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் புதனும் சூரியனும் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. சுக்கிரனும் உட்பட 19ஆம் தேதி தாங்க சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருவாருங்க. அற்புதமான ஒரு யோகம்தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு, அதாவது கடகராசிக்காரர் சொன்னோம்னா பெரிய ஒரு விஷயங்களை நம்ம சொல்லலாம். இந்த ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் சிரமங்களை அனுபவிக்கக்கூடாதோ, அதே மாதிரி ஒரு பாதிப்புகளை சந்திக்கக்கூடாதோ, அது எல்லாமே சந்தித்த ராசி கடகராசி. உள்ளத்தால் நீங்கள் உண்மையிலேயே நல்லவங்க, பாசத்தால் கட்டி போட்டு இருக்கக்கூடியவங்க. பாசம் வச்சுட்டீங்க அப்படியே உயிரே கொடுப்பீங்க அவங்களுக்காக. கட்டிய மனைவியாக இருந்தாலும் அல்லது கட்டிய கணவராக இருந்தாலும் அவங்களுக்காகவே வாழ்வீங்க, விட்டு கொடுத்து வாழ்வீங்க. எவ்வளோதான் அவங்க போராட்டமான குணம் படைத்தவங்களாக இருந்தாலும் சரி, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்க்கை பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்படி எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. இப்படி தான் வாழணும், இதுதான் முடிவு, நம்மளை 4 பேர் மதிக்கிற அளவுக்கு தான் நம்ம இருக்கணும், மற்றவங்க கேவலப்படுற மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க கடகராசிக்கார். ஆனால் அப்படி வாழ்ந்து பெற்றவங்களே உங்களை சரியாக புரிஞ்சிருக்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்க நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குனே நீங்கள் பார்த்து எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி விரோதியாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக கடகராசிக்காரர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. நட்பு வட்டாரங்கள் எப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே இருக்கும் வரைக்கும் உறவாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களை பயன்படுத்தின பிறகு வெட்டி விட்ட மாதிரி விலகிவை போன மாதிரி தான் போயிருப்பாங்க. சிலரில் திருமண வாழ்க்கை அது மாதிரி தான் நடந்திருக்கும். கமிட்மெண்ட் எல்லாம் ஓகேங்கிற மாதிரி கடைசியில் பார்த்தோம்னா அந்த வாழ்க்கையை ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையை கடகராசி நேயர்கள் சந்தித்த காலம் உண்டு. சில சிரமமான காலத்தில் தான் இன்றைக்கி வரைக்குமே பாதிக்கப்பட்டுருக்கிறீங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும், அதாவது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாமே போராடி நாம் தான் சரிப்படுத்தணுங்கிற தைரியத்தை கொண்டு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. இந்த தைரியமான நேரத்தில் இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளால் பார்த்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மனதில் ஏற்பட்ட திட்டங்கள் தீட்டிய சில எண்ணங்கள், வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சில லட்சியங்கள் அது சக்ஸஸாக உங்களுக்கு முடியும். எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, சில முடிவுகள் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். உங்களை விட்டு போனவங்க கண்டிப்பாக மீண்டும் விரும்பி தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உருவாக்கும். அதற்கு பொறுமையும் நிதானமும் அவசர குணமும் வேண்டாம். சரிங்களா. அதே நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட சொல்கிறது மறந்துடுங்க ஆச்சுங்களா. உங்களுடைய கஷ்டத்தையும் சரி, உங்களுடைய லாபத்தையும் சரி, நஷ்டத்தையும் சரி பகிர்ந்துக்கலாம்ட்டு அடுத்தவங்ககிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக
அவங்களாலேயே உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். எந்த விஷயத்தையும் மனசில் வச்சு சாதிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. தனி மனிதனாக இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸான ஒரு மனிதராக தான் இருப்பீங்க. அந்த வாய்ப்புகள் அமையும். இன்னொன்று பார்த்தோம்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து, அதே மாதிரி இடம், சில பிரச்சனைகள், வழக்கு, கோர்ட்டு பிரச்சனைகள் எல்லாமே வந்து சில பாதிப்புகள் வந்திருக்கு. சில போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க, சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு காலம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கிய ரீதியில் குடும்பத்தில் பார்த்தோம்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் கரண்ட் பில் கட்டுறோம். ஆனால் மாதம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு மெடிசன் செலவு வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஒன்று தனக்கு வரும் உங்களுக்கே கூட இருக்கலாம், இல்லையா குடும்பத்தில் யாருக்காவது ஒன்று வந்திருக்கு. இப்படி பார்த்தோம்னா விரயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நினைக்க முடியாதா, நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், திடீர்னு பார்த்தா ஒரு செலவுகள். வரவு குறைவாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். பண நெருக்கடிகள் தீர்க்க முடியல, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அதாவது கடன் நம்ம வாங்காத மனிதன் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நாம் இருந்தோம். இன்றைக்கி பார்த்தோம்னா அடுத்தவங்ககிட்ட வாங்குகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த கடனை எப்படி கட்டுறதுங்கிறதே ஒரு போராட்டமாக இருக்குது. புரியுங்களா? அதாவது நாளுக்கு நாள் ஒரு பக்கம் கடனை வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலை, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நெருக்கடி, தப்பிக்க முடியல, பதில் சொல்ல முடியல. நம்ம கௌரவமாக வாழ்ந்தவங்க இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு, அவங்க நம்மளை கேட்குற அளவுக்கு ஆயிருமா, பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பதட்டம். இது எல்லாமே நிச்சயமாக கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. இந்த நிலையில் இருந்து வருமானம் பெருகக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உண்டாகும். அதே மாதிரி தொழில் ரீதியிலையும் ஒரு வளர்ச்சி அடைவீங்க. 10 பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தோம், 50 பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா வர்ற ஆளுங்க சொந்த வேலை செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி பார்த்தோம்னா 10 பேர் செய்கிற இடத்துல இன்றைக்கி 2 பேர் செஞ்சுட்ருக்கிறாங்க. வரும்போது பார்த்தா நல்லவங்களாக வர்றாங்க, வந்த பிறகு பார்த்தா எதிரியாக மாறிடுறாங்க. அவங்கக்கிட்ட நாம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நாம் கட்டுப்படுற மாதிரி சூழ்நிலை மாறிட்டு இருக்குது. என்னன்னே தெரியல. எவ்வளோ தான் நம்ம வந்து அன்பாக பேசினாலும் இடைஞ்சலுக்கு தான் வர்றாங்க. இப்படி எல்லாமே கடகராசிக்கார வருத்தப்பட்ட சூழ்நிலை உண்டு. செய்யாத தவறுகளுக்கு, செய்யாத தப்புக்கு கடைசியில் நாம் பண்ணின மாதிரியும் சில சட்ட சிக்கலும் கடகராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த சூழ்நிலை மாறி வாழ்க்கைங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் முடிவு செய்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையப்போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம், அதே மாதிரி திருமணம் ஆகி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணி எல்லாம் பிரச்சனையாக போச்சு, மறு வாழ்க்கை தேடிட்டு இருக்கும், நடக்க மாட்டேங்குது, கிடைக்கிறது வந்து அப்படியே விட்டு விலகி போகுது. அப்படிங்கிறவங்களுக்கு மறு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலமாக அமையப்போகுது. உண்மையிலேயே சொல்லப்போன கடகராசிக்காரர் கண்ணியமானவர்கள், கௌரவமானவர்கள், பாசத்துக்கு கட்டி போட்டவங்க, அன்புக்கு அடிமையானவங்க. ஆனால் எல்லாருக்காகவும் நாம் வாழ்கிறோம், ஆனால் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கிற வேதனை இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வேதனைகள் காற்றுல பறந்து போகிற மாதிரி கஷ்டங்கள் விலகி போயிடும். கவலைப்படாதீங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கும் நல்ல உள்ளத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சி எதிர்காலம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த ஏப்ரல் இருந்தே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் பல கஷ்டங்கள் பட்டதுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் இனி வரக்கூடிய எதிர்காலம். சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது என்னங்க, ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனனஜாதம் தாங்க முழுமையான பலன்களை கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தசாபுத்தி, அந்தரம், இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குதுங்க. சிலருக்கு வந்து பார்த்தோன்னா சில யோகமான திசைகள் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி காலம் நடந்துகிட்ருக்கா. யோகங்கிறது ராஜயோகங்கள் எல்லாம் இருக்குங்க. சிலருக்கெல்லாம் வந்து எது எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி செய்யலாம், அது பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தாங்க முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? எந்த கோயிலுக்கு போகலாம், இந்த திசை நடக்கிற போது எந்த சாமி கும்பிடலாம், எந்த மாதிரி வீட்டு திசை வாசல் அப்படின்னா இந்த வாசல் நமக்கு ஒத்து வரும், இந்த நம்பர்ஸ் ஒத்து வரும், இந்த ஒரு அதிர்ஷ்டமான நம்பர்கள் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. ஒரு காருக்கே கூட, ஒரு வண்டிக்கே கூட அதிர்ஷ்டமான எண்கள் இருந்ததுன்னா, கலர்ஸ் இருந்ததுன்னா அது நம்ம சக்ஸஸாக அமையும். புரியுங்களா? அதே மாதிரி வாழ்க்கையும் அப்படி தான். இந்த ராசிக்காரருக்கு இந்த ராசி பொருத்தம், இதெல்லாம் வந்து நமக்கு சில பார்ட்னர்ஷிப் கூட நமக்கு சில வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி ஒரு பொருத்தமான நட்சத்திரங்கள், ராசிகள் நமக்கு ஒத்து போகும். அப்படி ஒன்று பண்ணும்போது அது சக்ஸஸாக இருக்கும்.
அதனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கூடிய சில சூட்சுமங்கள் இருப்பதனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக கடகராசி அன்பர்கள் சக்ஸஸான மனிதர்களாக வரப்போகிறீங்க. கண்டிப்பாக வருவீங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.